ஹலோ மக்களே, ஜூன் 24 அவள் வருவாளா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குடியிருப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சலங்கையொலி சீரியல் மேக்கா சந்தேஷம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதையும் பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மித்ரா வீட்டுக்கு வந்திருக்கிறது சம்யுக்தா கிடையாது, லக்ஷ்மி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருமே குழப்பத்துல இருக்கிறாங்க. அதாவது நம்ம ஜுன்னு லக்கி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம லக்ஷ்மி கூட நல்லாவே பேசி பழகி பார்த்து விளையாண்டு அவங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணனால இப்ப வந்திருக்கிறது லக்ஷ்மி தான் ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம லக்கியும் ஜொன்னுவும் என்னென்ன வேலை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் மனிஷா அவ நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து லக்ஷ்மி உயிரோட தான் இருக்கா, அப்ப லக்ஷ்மி தான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி முகத்திரையை கிழிக்கிறதுக்காக அவங்க வீட்டுல என்னென்ன வேலை பண்றாங்க. அதுக்கடுத்து அரவிந்தாக்கு எப்படி டவுட் வருது, இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க மனிஷாவும் தேவியானையும் பேசிட்டு இருக்கிறாங்க. மனிஷா ரொம்பவே கோவத்துல இருக்கிறாங்க. அவங்க விளையாட்டா சொன்னது, அதாவது கடுப்புக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது நீ வேணா உனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், இந்தியன் ஃபுட் கிடைக்கணும்னா நீ இந்த வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி மனிஷா விளையாட்டுக்கு சொன்னதை நம்ம லக்ஷ்மியோ சீரியஸ் எடுத்துக்கிட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லி மித்ரா வீட்டிலே டேரா போடுறதுக்காக அவங்க அப்பா கிட்ட ஜெயமார் கிட்ட ஃபோன் பண்ணி வீடியோ கால் பேசி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சம்மதம் வாங்கி இந்த வீட்டில் இருக்கிறதுக்காக பெர்மிஷன் வாங்கி இப்போ இந்த வீட்டில் வரப்போறாங்க. அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானுவே வர சொல்லிட்டாங்க. இந்த கடுப்புல இருக்கிறாங்க மனிஷா. தேவயானிக்கு அதுக்கு மேல கடுப்பு. தேவயானிக்கு இப்போ நம்ம லக்ஷ்மி வீட்டில் இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. அவங்க ஜெயமார் பொண்ணு சம்யுக்தாங்கிற பேர்ல வந்திருக்காங்க. அதனால அது லக்ஷ்மின்னு தெரியாதனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, விவேக் கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல ஜான் இந்த வீட்டுல இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும், குழப்பங்கள் வரும் அப்படின்னு நினைச்சு அந்த கடுப்பை இப்ப மனிஷா மேல காட்டிட்டு இருக்கிறாங்க தேவயானி. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ பாட்டு இப்படிதான் வார்த்தையை விடுறதா? உன்னை யார் இப்படி பேச சொன்னா? நான் ஏதோ உன் கிளாஸ்மேட்டுன்னு பொய் சொல்லி பேசிட்டு இருந்தா நீ பாட்டு இப்போ அந்த ஜெயமார் பொண்ணை இந்த வீட்டுல தங்குறதுக்கு நீ பார்த்து ஐடியா கொடுத்துருக்க. இது என்ன வீடா இல்ல சத்திரமா எல்லாரும் தங்குறதுக்கு? அந்த ஜெயமார் பொண்ணு தான் ஏதோ இருக்க போறான்னு நினைச்சா அவளுக்கு பியாவா இப்போ இந்த ஜானுவும் இதே வீட்டுலதான் இருக்க போறான்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கு அந்த ஜானு மூஞ்ச பார்த்தாலே கடுப்பா வருது, எரிச்சலா வருது. அவன் மூஞ்ச இனிமேல் டெய்லி பார்க்கணும்னு நினைச்சா அதை விட கடுப்பா இருக்குது எனக்கு. என்ன மனிஷா, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா இல்ல தெரியாம பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம தேவயானி. மனிஷாவோ அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க ஆண்டி, வந்திருக்கிறது ஒன்னும் சம்யுக்தாவும் கிடையாது, அந்த ஜெயமார் பொண்ணும் கிடையாது, அது லக்ஷ்மி தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு மனிஷா. யாரை பார்த்தாலும் உனக்கு எப்ப பார்த்தாலும் லக்ஷ்மி லக்ஷ்மின்னு நினைச்சு உனக்கு யாரை பார்த்தாலும் லக்ஷ்மி மாதிரியே தெரியுது. அமெரிக்கால வளர்ந்த இந்த பொண்ணு எப்படி லக்ஷ்மி ஆவா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நம்ம மனிஷாவோ நீங்க ஒண்ணு நோட்டீஸ் பண்ணீங்களா, அவ அரவிந்தா ஆண்டிய உங்க சொந்த மருமக மாதிரியே நினைச்சுக்கோங்க, நீங்க என்ன லக்ஷ்மினே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் என்னடானா, ஜானு வேலையை விடுறா, திடீர்னு இவளுக்கு பிஏவாவே இவ வீட்லயே வேலை பாக்குறா. அது மட்டும் இல்லாம அக்கான்னு கூப்பிட சொல்றா. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன எதர்ச்சியா நடக்கிற மாதிரி தெரியுதா? இது எல்லாமே அந்த லக்ஷ்மி தான். இதை எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியல வந்திருக்கிறது லக்ஷ்மி தான் சொல்லிட்டு. அதுவும் மித்ரா கூட ஆர்த்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல ஆண்டி. இப்ப பாருங்க, நான் கண்டிப்பா அந்த லக்ஷ்மி தான் சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா, நீ இப்படியே பேசி பேசி நீ பைத்தியம் தான் குடிச்சு சுத்த போற. வந்திருக்கிறது சம்யுக்தா தான், ஒன்னும் லக்ஷ்மி கிடையாது. நீ தான் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு, சரி இப்போ அரவிந்தா ஆண்டி தானே என் அம்மாவை கொலை பண்ணாங்க, அந்த வீடியோ தான் இப்ப என்கிட்ட இருக்குல்ல, அதை லக்ஷ்மி கிட்ட காட்டினா லக்ஷ்மி பயந்து அதனால தானே மித்ரா விட்டு ஓடி போனா. இப்போ அதே வீடியோவை நான் இப்ப இந்த சம்யுக்தா கிட்டையும் காட்டுறேன். ஒருவேளை அவ பயந்து எதுவும் பண்ணிராத அப்படின்னு சொன்னான்னா இதுல கண்டிப்பா லக்ஷ்மி தான். ஒருவேளை பயப்படாம எனக்கு இது யாருன்னே தெரியாது, அந்த வீடியோ காட்டினப்போ இது யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது சம்யுக்தா நம்ம வச்சுக்கலாம். எப்படியோ இப்போ நான் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இது லக்ஷ்மி நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்றேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனிஷா லக்ஷ்மியை பயன்படுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லக்கியும் ஜுன்னும் ரூம்ல பேசிட்டு இருக்கிறாங்க. லக்கி பெரிய டவுட் வந்துருச்சு. அவங்க கோவத்துல வேற இருக்காங்க லக்ஷ்மி மேல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கண்டுக்காம ஏதோ தெரியாத மாதிரி வேற யாரோ வீட்டுக்கு வந்திருக்க மாதிரி என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஜுன்னு வந்திருக்கிறது உங்க அம்மா தான், நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜுன்னுவோ வேண்டாம் லக்கி, தேவையில்லாத பிரச்சனை. இன்னொன்னு அர்ஜுன் அப்பா அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க கிட்ட நீ அம்மான்னு கூப்பிடக்கூடாது, அவங்க கிட்ட பேசக்கூடாது, நீ பாட்டு விளையாண்டமா வந்த இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாம பெரியவங்க விஷயத்துல நம்ம எதுக்கு லக்கி தலையிடணும், அவங்க யாரை வேணா இருந்துட்டு போடும், கண்டிப்பா அவங்க என் அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க அப்படியா, சரி நான் உனக்கு ஒரு பிளான் சொல்றேன், நீ இந்த மாதிரி அவங்க முன்னாடி போய் நடி, உனக்கு நீ அவங்க முன்னாடி போய் உனக்கு காலில் அடிப்பட்ட மாதிரி நடி. உண்மையாவே அம்மாவா இருந்தா அவங்க பதறி துடிச்சு போய் ஓடி உன்னை பார்ப்பாங்க. அப்படி உன் அம்மாவா இல்லை அப்படின்னா
அவங்க கண்டிப்பா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், வா போய் வெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாடிப்படிக்கட்டுல வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜானு டீச்சரும் நம்ம லக்ஷ்மியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது அக்கா நீ பார்த்து பண்ணு, எமோஷனல் ஆகாது அப்படி இப்படின்னு இவங்க சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜானுவும் லக்ஷ்மியும் இவன்ல ஜுன்னு வந்து மாடிப்படிக்கட்டே வந்துட்டு இருக்கான். கரெக்டா லக்ஷ்மி கிட்ட வரும்போது ஐயோ அம்மா கால் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நடிக்கிறான். வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கான். நம்ம லக்ஷ்மியும் ஜொன்னு விழுந்ததை பார்த்து ஜொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஏய் ஜொன்னு என்னாச்சு, உனக்கு காலில் அடிபட்டுருச்சா, இப்போ பரவாயில்லையா, எங்க அடிபட்டுச்சு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு பதறி களைச்சிடுறாங்க கூட்டத்தை. அதாவது தன்னோட பையன் தானே, தன்னோட பையனுக்கு அடிபட்டா எப்படி பதறாம இருக்க முடியும். பதறி ஓடி அடிச்சு வந்து நம்ம ஜுன்னுவை காப்பாத்துறாங்க பேர்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா பின்னாடியே பார்த்தா ஜானு டீச்சர் வராங்க. ஐயோ அக்கா என்ன இப்படி எமோஷனல் ஆகிட்டு இருக்கா, ஐயோ சங்கதியே நாசமா போயிருமே, நடிக்கதான் வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம லக்கி பாப்பா வந்துட்டு நான் சொன்னேன்ல ஜுன்னு இது உன் அம்மா தான் சொல்லிட்டு பத்தியா, இப்போ உன் அம்மாவை இருக்க போய் தானே வந்து இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்கிறாங்க, உன் அம்மா தான் இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோ நீ இப்பயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து அப்படியே கேஷுவலா மாடர்னா பேசுற மாதிரி ஹே ஜுன்னு இப்போ உனக்கு அடிபச்சுக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி என்ன பரவாயில்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அரவிந்தா வந்து விழுந்ததை பாத்துறாங்க. தூரத்துல இருந்து அரவிந்தாவும் ஜெயதேவும் பாத்துடுறாங்க. அவங்களும் வந்து ஜுன்னு என்னாச்சு உனக்கு காலில் அடிபட்டுருச்சா, ஐயோ ஆச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜானு டீச்சர் வந்து அதுக்கு அடுத்து குட்டையை குழப்பி களைச்சு விட்டுறாங்க. ஜுன்னு லக்கி சரி நீங்க விளையாண்டது போதும், அம்மான்னு கூப்பிட்டதெல்லாம் போதும், நீங்க போங்க விளையாடுங்க போங்க. இங்க பாருங்க அரவிந்தா ஆண்டிக்கு வந்து லக்ஷ்மின்னு கூப்பிடணும்னு தோணுது, எனக்கு வந்து அக்கான்னு கூப்பிடணும்னு தோணுது, இப்ப லக்கிக்கும் ஜுன்னுக்கும் அம்மான்னு கூப்பிடணும்னு தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமே ஆகல எல்லாரும் உங்களை அம்மான்னு கூப்பிடுறாங்க, பாருங்க எவ்வளவு யங் ஏஜ்ல நீங்க அம்மாவாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜானு டீச்சர் வந்து குட்டையை குழப்பி விட்டாங்க எல்லாத்தையும். கிடைச்சு ஜுன்னு சரிடா எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரிஞ்சிச்சு, சரி சின்ன பிள்ளைங்க தானே நீங்க போய் ரூம்ல போய் விளையாடுங்க, போய் விளையாடுங்கன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே அரவிந்தா வந்து கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. என்னது இது அம்மாவா, ஜுன்னுவோட அம்மாவா, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா வந்து கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்குமே கொஞ்சம் டவுட் வந்த மாதிரி தான், அதாவது இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே உங்க வீடு ரொம்பவே சூப்பரா இருக்கு மித்ரா, எல்லாத்துக்குமே உங்க வீட்டுல எல்லாருமே வேல்யூஸ் எல்லாம் கத்து கொடுத்துருக்கீங்க, எல்லாருமே ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க, உங்க ஃபுட்டு சொல்லியே ஆகணும் அவ்வளோ அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளுறாங்க மித்ரா வீட்டுல. உடனே நான் எல்லார் ரூமே பார்த்துட்டேன், இன்னும் உங்க ரூமை மட்டும் தான் பார்க்கல, நம்ம உங்க ரூமே பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ என் ரூம்ல பாக்குறதுக்கு என்ன இருக்கு, அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே, என் ரூம் என் பெட்ரூமை பார்த்தா இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஐயோ மித்ரா ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க ரூமை பத்தி பார்த்தாலே தெரியும், அவங்க எப்படி டிசிப்ளினா இருக்காங்க, என்ன புக்ஸ் படிக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி ரூமை வச்சிருக்கிறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்தாலே அவங்களோட கேரக்டர் என்னன்னு ஈஸியா என்னால ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம இப்போ வந்துட்டு ஒர்க் விஷயமா பிசினஸ் விஷயமா நிறைய டீலிங் பண்ண போறோம், ஸோ நீங்க எப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி மித்ராவை கூட்டிட்டு போறாங்க. மித்ராவோட ரூமுக்கு நம்ம லக்ஷ்மியும் மித்ராவும் போறாங்க. போய் பார்த்தா நம்ம லக்ஷ்மி அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்றுடுறாங்க. என்னாச்சு, அதாவது இது வரைக்கும் அவங்க மித்ரா நம்ம லக்ஷ்மி கூட இருந்த நாட்கள், அதாவது மித்ரா வந்து முதல்ல காஃபி போட்டு கொடுத்தது, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சாப்பாடு ஊட்டி விட்டது, முதல் வாட்டி முத்தம் கொடுத்தது, முதல் வாட்டி வந்து அவங்க வந்து சந்தோஷமா பேசினது, அழுதது அப்படின்னு சொல்லி எல்லா நினைவுகளும் ஒரு நிமிஷம் நம்ம லக்ஷ்மிக்கு அப்படியே வந்து போகுது. அப்படி ஸ்டன் ஆகி நின்றுடுறாங்க. நம்ம மித்ராக்கோ அப்படி வந்துட்டு நம்ம லக்ஷ்மியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன மேடம் ஏதோ உங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்தம் மாதிரி நீங்க அப்படியே வியந்து போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரூம்ல அப்படின்னு இருக்கு. இல்ல எனக்கு ஏதோ இந்த ரூம்ல முன்னாடியே பழகின மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதான் நான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஏதோ ஹிண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க லக்ஷ்மி தாங்கிற மாதிரி. ஆனா யாருமே லக்ஷ்மின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி தான் இருக்கு. மித்ரா வந்துட்டு உடனே ஏன் உங்க ஒய்ஃப்னா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ எனக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்ன புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா, ஓ இத்தனை புக்ஸ் இருக்கு, புக்ஸ் எல்லாம் நீங்க எப்போல இருந்து படிப்பீங்க, என்ன புக்ஸ் என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் புக்ஸ் எல்லாம் முன்னாடியெல்லாம் படிக்கிறது இல்லை, ஆனா இப்ப கொஞ்ச நாளா தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கொஞ்ச நாள்னா உங்க ஒய்ஃப் இறந்து போனதுக்கு அப்புறமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா லக்ஷ்மி என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு மித்ரா சொல்றாரு. அதோட மட்டும் இல்லாம எப்படி இறந்து போனாங்க, இப்போ உங்க ஒய்ஃபோட நினைவு வரும்போதெல்லாம் வந்துட்டு நான் இந்த மாதிரி புக்ஸ் ஏதாவது படிப்பேன் அப்படின்னு மித்ரா சொல்ல. ஓ உங்க ஒய்ஃபோட நினைவு வந்து உங்களுக்கு சந்தோஷமா, அதாவது ஹாப்பியான இதா இல்ல சேடான இதா, ரொம்ப கவலையான நினைவுகள் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம மித்ரா பதிலடி கொடுக்குற மாதிரி கோபம் தான் வரும் எனக்கு அவளை நினைச்சா. உடனே கோபமா, ஏன் உங்களுக்கு கோபம் அப்படின்னு கேட்பாங்க நம்ம சம்யுக்தா, அதாவது நம்ம லக்ஷ்மி.
உடனே அவ எனக்கு பண்ணிட்டு போன துரோகத்துக்கு இது துரோகமா, என்ன நடந்துச்சு, ஏதாச்சும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம மித்ராவோ அவ வந்துட்டு என்னோட ஷேர்ஸ், அதாவது என்னோட கம்பெனி ஷேர்ஸ், எங்க அம்மாவோட ஷேர்ஸ், எல்லா ஷேர்ஸுமே வந்து எங்க ஆப்போசிட் டீமுக்கு எழுதி கொடுத்துட்டா, நாங்க நடு தெருக்கு வந்துட்டோம் அவளாலதான் அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஷ்மிக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க வந்து மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும், உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லை, நீ ஓடிப்போன்னு நினைச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. மனிஷா வந்து இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி அதை வீடியோ எடுத்து லக்ஷ்மி ஒரு மோசமானவன் ப்ரூவ் பண்ணி தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இது வந்து நம்ம லக்ஷ்மிக்கு தெரியாதுல. ஓ, இதுக்குதான் எனக்கு கையெழுத்து வாங்கினாங்கன்னா இப்பதான் அதெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. அவங்க கிட்ட வந்து லக்ஷ்மியோட ஷேர்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஆனா லக்ஷ்மி கையெழுத்து போட்டு கொடுத்தது ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்க அனைத்து ஷேர்ஸையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து மித்ரா இப்பதான் ஒண்ணு ஒண்ணா சொல்லுவாரு. ஓ, இதுதான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அவ வந்துட்டு, ஓ அப்ப அவ்வளவு துரோகி அவ, உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு இவ்வளவு துரோகத்தை பண்ணியிருக்காள் அவ அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அவ இது வரைக்கும் அவ்வளவு மோசமானவ இல்ல, அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தான் எனக்கு பெரிய துரோகி, அதாவது நம்பிக்கை துரோகி, என் குடும்பத்தை நடுத்தெருவுல நிப்பாட்டினவ, மத்தபடி அவ வேற எந்த தப்பு இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப நீங்க உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான் மாத்தணும் மிஸ்டர் மித்ரா. ஒரு வாட்டி தப்பு, எல்லாரும் நிறைய வாட்டி தப்பு பண்றாங்கன்னா மேபி அது அவங்களோட நேச்சரா இருக்கலாம். ஒரு வாட்டி மட்டும் தான் தப்பு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு அதை வேற கோணத்துல இருந்து பார்க்கணும். என்ன வேணா நடந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். நீங்க உங்க சைட்ல இருக்கிறத மட்டும் பார்த்து முடிவுக்கு வரக்கூடாதுல்ல மித்ரா. எதுக்கும் நீங்க வேற இதுல இருந்து யோசிச்சு பாருங்க. மேபி உங்களுக்கான பதில் உங்களுக்கு அதுல இருந்து கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நான் உங்களோட ஒய்ஃபை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம மித்ரா கிட்ட. உடனே மித்ரா வந்து அந்த கல்யாண போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. உடனே நமக்கு லக்ஷ்மிக்கு முதல்ல மித்ரா தாலி கட்டினது, அதுக்கடுத்து அந்த போட்டோவை பார்த்தோம்னா கண்ணீர் விட்டுருவாங்க நம்ம லக்ஷ்மி. அது அவங்களோட போட்டோல அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ சம்யுக்தா, எதுக்கு நீங்க அழுகுறீங்க இந்த போட்டோவை பார்த்து? இல்ல அச்சசல் அப்படியே என்ன மாதிரி இருக்காங்கல்ல, இப்ப நீங்க அவங்க உயிரோட இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதை நினைச்சுதான் அழுதேன். நீங்க வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு நல்லவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கடுத்துதான் இவங்க வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க மாத்தி யோசிச்சு பாருங்க, என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வெளியே பார்த்தா நம்ம மனிஷா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹலோ சம்யுக்தா, என்ன வீடு ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சா? நான் உங்ககிட்ட பேசணும். ஆக்சுவலி நான் உங்களை இது வரைக்கும் நான் உங்க கூட யூஎஸ்ஏல படிக்கவும் இல்லை, என்னை உங்களுக்கு தெரியவும் தெரியாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீங்க போய் சொன்னீங்க? ஏன் நீங்க உண்மையாவே சொல்லியிருக்கலாமே. ஐயோ மனிஷா, நீங்க தெரியும்னு சொன்னீங்க, நான் உங்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அப்பெல்லாம் சொன்னேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போவே போய் நான் எல்லாரும் முன்னாடியும் போயிட்டு எனக்கு மனிஷா இவங்க யாருன்னே தெரியாது, இவங்க என் கூட யூஎஸ்ஏல படிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லணும்னாலும் நான் தயாரா தான் இருக்கேன். அது ஜஸ்ட் ஃபன்னுக்காக நீங்க கேட்டீங்களே, ரொம்ப சாரின்னு கெஞ்சி கேட்டீங்களே, அதுக்காக நான் ஓகேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போதும் நடிச்சது, நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ லக்ஷ்மி தான் எனக்கு நல்லாவே தெரியும். வாட் லக்ஷ்மி? நான் ஒன்னும் லக்ஷ்மி கிடையாது, நான் சம்யுக்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, லக்ஷ்மிக்கு வந்து ஒரு விஷயத்த கேட்டாலே ரொம்ப பயப்படுவா, என்னை பார்த்தாலே ரொம்ப பயப்படுவா. அவகிட்ட நான் ஒரு வீடியோ காமிச்சேன். என்ன வீடியோ அப்படின்னா, என்னோட அம்மாவை அரவிந்தா ஆண்டி தான் கார்ல ஏற்றி கொலை பண்ணாங்க, அதுக்கான ஃபுல் வீடியோவும் என்கிட்ட இருக்கு. அதை காட்டி தான் முன்னாடி நான் அவளை காட்டி மிரட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நான் அதே வீடியோ உன்ட்ட காட்டினா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அரவிந்தா ஆண்டி தான் தப்பு பண்ணாங்க, அப்போ அவங்கள நீங்க ஜெயில புடிச்சு கொடுத்துருக்கலாமே, அதுல தப்பே இல்லையே. ஆனா நீங்க ரொம்பவே லேட்டா யோசிக்கிறீங்க மனிஷா. அது அந்த இன்சிடென்ட் நடந்த 1 வருஷம் ஆச்சா, 2 வருஷம் ஆச்சா, இல்ல 3 வருஷம் ஆச்சா, இல்ல பல வருஷம் ஆச்சா? இப்ப போய் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அவங்க கேள்வி கேட்பாங்க, எதுக்கு நீங்க இத்தனை வருஷம் இந்த ஆதாரத்தை கொடுக்கல, இப்ப ஏன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க முன்னாடியே கொடுத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லி உங்க சம்யுக்தா மாதிரி ஆன்சர் பண்ணிடுறாங்க, லக்ஷ்மி இல்லைங்கிறது மாதிரி. லக்ஷ்மிகிட்ட அந்த வீடியோ கட்டினா பயந்துருப்பா. ஆனா இவங்க பயப்படாம, தப்பு யாரு செஞ்சா என்ன, அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும், நீங்க அரவிந்தா ஆண்டிய போலீஸ்லயே புடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலும் இப்ப இனிமேல் ஆக்ஷனே எடுக்க முடியாது, ஏன்னா அது பல வருஷம் ஆச்சு இந்த கேஸ் முடிஞ்சு. இப்போ அரவிந்தா ஆண்டியும் ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அரவிந்தா ஆண்டி இஸ் த லக்கியஸ்ட் ஆண்டி தான் பிரச்சனை. அதாவது அவங்க ஒரு தப்பும் பண்ணிச்சு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்களே, கிரேட், பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. சரி மனிஷா, நீங்க இவ்வளவு தூரம் கேக்குறீங்கல்ல, சரி நான் வீட்லயே போய் எல்லாரும் முன்னாடியும் போய் சொல்லிடுறேன், எனக்கு மனிஷா யாருன்னே தெரியாது, அவங்க என் கூட யூஎஸ்ஏல படிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஐயோ வேணாம், சாரி, நீங்க யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் சம்யுக்தா அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா வந்து சாரி. லக்ஷ்மி போனதுக்கு அப்புறம் நம்ம மனிஷா வந்து குழப்பத்துல இருக்கிறாங்க. இவ என்ன ஆண்டி, என்கிட்ட எவ்வளவு பெரிய ஆதாரம் இருக்கு, அது ஒரு வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா, அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சுதான் நான் இவ்வளவு நாளா நந்தின் குடும்பத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருக்கேன், இவ என்னமோ அது ஒரு ஆதாரமே இல்ல, அதை காட்டி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அது ஒரு வேஸ்ட்ன்னு என்கிட்ட சொல்லிட்டு போறா, இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மனிஷா கத்திட்டு இருக்கிறாங்க. தேவயானி வந்து, ஏய் அவ என்ன லக்ஷ்மியா, நீ எதை கட்டாலும் பயப்படுறதுக்கு, அவ சம்யுக்தா, அவ பார்க்காத பிசினஸ் மேக்னெட், அவ எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட், அவளுக்கு வராத பிரச்சனையா பிசினஸ்ல இருக்குமா,
அவளை எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருப்பா. அவகிட்ட போய் இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை காட்டினா அவளை இது ஒரு ஆதாரமே இல்லைன்னு தான் சொல்லுவா. உனக்கு இப்பவாது கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது லட்சுமி இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு இது கண்டிப்பா லட்சுமி இல்ல சம்யுக்தா தானு. நீயே சீக்கிரமே புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மனிஷா அவங்க தோல்வியை ஒத்துக்கல. இங்க பாருங்க ஆன்டி, நான் இவ லட்சுமி தான்ங்கிற உண்மையை இங்க உடைக்கிற வரை நான் ஓயவே மாட்டேன். கண்டிப்பா நான் நிரூபிச்சே தீர்வேன். இது லட்சுமி தான், இது சம்யுக்தாவும் இல்ல, வேற எவ்வளவு இல்ல. லட்சுமி சும்மா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு பேச்ச மாத்தினா நான் நம்பிடுவேனா? இது லட்சுமி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா இது லட்சுமி தான். நான் உங்க எல்லாரும் முன்னாடி நான் இதை நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம லக்கி பாப்பாவும் ஜுன்னுவும் வந்து ஆல்ரெடி வந்து அது வந்து நம்ம லக்ஷ்மி தான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்ப அடுத்த கட்ட வேலையை என்ன பண்றாங்கன்னா, நம்ம லக்கி வந்து நம்ம அர்ஜுன் வீட்டுல அன்னைக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணாங்கல்ல, அதாவது ஹோம் டூர் மாதிரி எடுத்து அதுல லக்ஷ்மி வருவாங்க. அதை வச்சுதான் வந்து நம்ம விவேக்கும் ஜானுவும் கண்டுபிடிச்சாங்க. இப்ப அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து நான் இப்ப வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இதை போட்டு காட்ட போறேன். அப்போ வந்து எல்லாரும் கண்டுபிடிப்பாங்கல்ல இது லக்ஷ்மியா இல்ல உங்க அம்மா, இது உங்க அம்மாவா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். இந்த வீடியோ மட்டும் வீட்டுல இருக்கிற நான் இந்த வீடியோவை வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கும் காட்டும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க ஃபுல்லா. இன்னைக்கு வந்து காட்டினேன்னா கண்டிப்பா தெரிஞ்சிடும் உண்மை என்னன்னு. வா ஜுன்னு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜுன்னு வந்து ஐயோ லக்கி வேண்டாம் லக்கி, தேவையில்லாத வேலை. என்னோட அர்ஜுன் அப்ப முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க இது யாருக்கிட்டையும் நான் பேசக்கூடாது, அதுவும் நம்ம அந்த ஆன்ட்டியை வந்து நான் தொல்லை பண்ணக்கூடாது, அவங்கள அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்னு, நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் என்ன அனுப்பியிருக்காங்க. தேவையில்லாம நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஐயோ நீ இதுக்கு இவ்வளவு கவலைப்படுற, நம்ம இது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும்ல, இதுதான் உங்க அம்மாவா இல்லையான்னு, அதுக்காக தானே நம்ம இதெல்லாம் பண்றோம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டேபிள் ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கு, ட்ராயர்ல இழுத்து போனை, அது வந்து ஒரு மர ட்ராயர், அதை இழுக்கவே முடியல, அதுக்குள்ளதான் போன் வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு அந்த போனை எடுத்து போனை பெட்ல வச்சுட்டு என்ன பண்றாங்க இவங்க, திரும்ப அந்த ட்ராயரை மூடுறாங்க, கஷ்டப்பட்டு மூடுறாங்க. இங்க பாரு, நான் இப்ப இந்த வீடியோவை வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வீடியோவை போட்டு காட்டினேன்னா எல்லாரும் பார்த்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கல்ல இது லக்ஷ்மி உன்னோட அம்மாவா இல்லையான்னு சொல்லிட்டு. வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு வராங்க. இங்க இழுத்துட்டு வந்து கீழே பார்த்தா லக்கி வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா, அதாவது அப்பா ஆச்சி தாத்தா எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஆன்டி எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஜானு டீச்சர் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. விவேக் சித்தப்பா எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு வீடியோ காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன பெரிய மனுஷியா என்ன, இப்ப என்ன நம்ம என்ன மீட்டிங்கா நடத்திட்டு இருக்கிறோம், பிசினஸ் மீட்டிங்கா நடக்கிறோம், நீ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விவேக் கேட்கிறாரு. இல்ல இது அதை விட ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு சில விஷயங்கள கிளாரிட்டியே கிடைக்கல, அதுக்கான கிளாரிட்டி கிடைக்கணும், அதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை அரவிந்தா இவ என்ன சின்ன பிள்ளை மாதிரி இல்லாம பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி, அப்படி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை மித்ரா ஆமா இவ வந்து மெச்சூரிட்டி ஆன மாதிரிலாம் பேச மாட்டான், ஆனா கூட யார் கூட இருக்கா அந்த ஜுன்னு எப்பவுமே வயசுக்கு மீறின பேச்சு தானே பேசுவான். அவன் ஆள் இருக்கிறது தடியோண்டு சைஸ், ஆனா பேச்செல்லாம் வந்து பார்த்தா ஏதோ மெச்சூரிட்டியான அந்த காலத்து ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அவ கூட சேர்ந்து லக்கி உனக்கும் இந்த மாதிரி அந்த நோய் ஒட்டிக்கிச்சா, எப்ப பார்த்தாலும் புரியாத மாதிரி வந்து பெரிய ஆள் மாதிரி பேசுறது அவன் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி. ஏய் விடுடா மித்ரா. சரிங்க மேடம், இப்ப நீங்க என்ன காட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கேக்குறாங்க, அதாவது நம்ம அரவிந்தா கேக்குறாங்க. இல்ல அன்னைக்கு நான் வந்து அர்ஜுன் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அன்னைக்கு நான் ஒரு ஹோம் டூர் வீடியோ எடுத்தேன்ல, அதை நான் தான் போஸ்ட் கூட பண்ணலையே, நானும் அந்த வீடியோவை காட்டலான்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன், யாருமே அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு கண்டிப்பா நான் இன்னைக்கு எல்லாருக்கும் அதை போட்டு காட்டியே தருவேன், நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள லக்ஷ்மி மனசுல அப்படி ஈயாடுது எங்க மூஞ்சியில. அதாவது அந்த வீடியோல நான் தானே இருக்கேன், நான் இப்ப மட்டும் அந்த வீடியோ போட்டு காட்டினா லக்ஷ்மி தானே, அது லக்ஷ்மி தானே எல்லாருக்கும் உண்மையை தெரிஞ்சிருமே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறாங்க. இங்க ஜானுக்கு அதுக்கு மேல விவேக்குக்கு அதுக்கு மேல ஐயோ அக்கா இவ்வளவு நாள் போட்ட பிளான் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. இப்போ வந்து ஜானு வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க. விவேக் ஐயோ இந்த வீடியோவால தானே நமக்கே உண்மை தெரிஞ்சது, இப்போ வீட்டுல எல்லாரும் போட்டு காட்டினா அண்ணி வந்து தொக்கா மாட்டிப்பாங்களே, கடவுளே நீ தான் அண்ணியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி விவேக் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கிறாரு. இந்த பாருங்கப்பா வீடியோவா அப்படின்னு சொல்லி நம்ம லக்கி பாப்பா வந்து மித்ரா கிட்ட போனை கொடுக்குறாங்க. உடனே மித்ராவும் அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறாரு. உடனே பார்த்துட்டு இந்த வீடியோ தான் நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேனே, இது எதுக்கு என்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை கொடுங்க. ஐயோ இந்த வீடியோ இல்லப்பா, நான் வேற வீடியோ காட்டினேன், அதாவது அர்ஜுன் மாமா வீட்டுல எடுத்த வீடியோன்னு சொல்லிட்டு போன்ல தேடுறாங்க. இல்ல ஐயோ ஒண்ணுமே இல்லையா, இதுக்கு எதுக்கு பண்ணி எல்லாரும் இங்க கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அரவிந்த் அம்மா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதோ இல்ல இந்த போன்ல தான் இருந்துச்சு, எப்படி டெலிட் ஆச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு ரூமுக்கு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஏதோ சின்ன பிள்ளைங்க ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனேதான் லட்சுமிக்கு அப்பாடா அந்த வீடியோ எப்படியோ மாயமாயிடுச்சு, நல்ல வேலை அப்படின்னு. விவேக்கும் அப்பதான் அப்பாடா நல்ல வேலை அந்த வீடியோ யாரும் பார்க்கல, கடவுள் தான் காப்பாத்திருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இவங்க டிராயரை இழுத்தாங்கல்ல, நம்ம லக்கி ஃபோன் எடுத்தாங்கல்ல, அப்போ பெட்ல வைக்கும்போது நம்ம ஜுன்னு வந்து அவங்க அம்மா சொன்னதான் கேட்பாருல, அம்மா பையன் எல்லாம் நம்ம ஜுன்னு, அவர் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, அம்மாவை யாருமே பார்க்க கூடாது, இந்த உலகத்துல இருக்கிற யாருமே அம்மா பார்க்கவே கூடாது, இதை எந்த சோசியல் மீடியாலையும் போடக்கூடாது, யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ வந்து நம்ம லக்கி வந்து அதை மீறுறாங்க, அதாவது நம்ம லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகளை மீறி எல்லாருக்கும் காட்டணும்னு நினைக்கிறாங்க. அவன் வந்து அவங்க அம்மாவுக்கு தான் உண்மையா இருக்கணும், அம்மா தான் இதை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அம்மா சொன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, அந்த வீடியோவை வாங்கி டெலீட் பண்ணிடுவாரு. உடனே ரூமுக்குள்ள வந்து கோவமா இருப்பாங்க நம்ம லக்கி பாப்பா, வீடியோ எங்க போச்சு, எப்படி அழிஞ்சு போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாரி லக்கி, நான் தான் டெலீட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டுருவாரு. அதாவது அம்மாவுக்காக அந்த தப்பு பண்ணாலும் தான் ஃப்ரெண்டுக்கு வந்து உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுன்னும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டுருவாரு லக்கி பாப்பா கிட்ட. இங்க பாரு லக்கி, அம்மா வந்து அந்த வீடியோவை யாருக்குமே காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனா நீ பாரு உலகத்துல இருக்க இப்போ உங்க வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் காட்டி தேவையில்லாம பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க. வேண்டாம் லக்கி, நம்மளால யாருக்கும் கஷ்டப்படக்கூடாது, அது என் அம்மா இல்ல, அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. இங்க அம்மா மாதிரியே இருக்கிற வேற ஒருத்தங்க, என் அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க தலையெல்லாம் பின்னி போட்டுட்டு சேலை கட்டிட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த ஆன்டி பாரு, அவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டே இருக்கிறாங்க, இது என் அம்மா இல்ல லக்கி, நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு, நான் என் வீட்டுல இருக்கவங்க கிட்ட தானே இந்த வீடியோ காட்ட போறேன், நீ எதுக்கு என்கிட்ட சொல்லாம டெலீட் பண்ண, எனக்கு உன் மேல கோவம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரி லக்கி அப்படின்னு சொல்லி இவரும் திரும்ப மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாரு நம்ம ஜுன்னும். உடனே ஜுன்னு போனதுக்கு ஓடிடுறாரு. அதுக்கடுத்து நம்ம லக்கி பாப்பா வந்துட்டு அதுக்கடுத்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஜுன்னு நீ வேணா நம்பலாம் அது உன் அம்மா இல்லைன்னு, கண்டிப்பா அது எனக்கு தெரியும் அது உன் அம்மா தான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் எல்லாரும் முன்னாடியும் நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு இப்ப ஆளாளுக்கு இது லட்சுமி தான் நிரூபிப்பேன்னு ஆளாளுக்கே கிளம்பிட்டாங்க. லக்கி ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க, மனிஷா ஒரு பக்கம் லட்சுமி தான் சொல்லி முகத்திரை கிளிப்புன்னு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி லட்சுமி தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர வீட்டுல எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க. இங்க வந்து நம்ம லட்சுமிக்கோ மன உளைச்சலா இருக்கு. அதாவது மேல மொட்டை மாடிக்கு வந்துடுறாங்க, வந்துட்டு பால்கனில நின்று யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே விவேக்கும் இவங்களும் வராங்க. விவேக்கும் ஜானும் வந்து, என்னக்கா வீட்டுல எல்லாரும் அங்க இருக்கும்போது நீ எங்க இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஜானு, எனக்கு மனசே சரியில்லை, பெரியவங்களை ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா சின்ன பிள்ளைங்களை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு, நான் யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டேன், அதுவும் சின்ன பிஞ்சு மனசை வந்து ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு, அவங்க நான் தான் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை ஏமாத்துறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதனால நான் இப்பவே போய் ஜானி கிட்ட, அதாவது ஜானு இப்பவே நான் போய் ஜுன்னு கிட்டே அக்கி கிட்டே நான் உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா நீ இப்ப எமோஷனலா எடுக்கிற முடிவு ரொம்பவே, அதுக்கடுத்து நீ பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவ, இப்ப நீ வந்து அவங்க நலன் கருதி நீ உண்மை சொல்லணும்னு நினைக்கிறானா, அந்த மனிஷாவே கண்ணில் விளக்கணையை ஊத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கா உன்னை லக்ஷ்மின்னு ப்ரூவ் பண்றதுக்காக, நீ பாட்டு இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட சொன்னா கண்டிப்பா அது வெளியே வந்துடும், தேவையில்லாம பிரச்சனை தான் வரும், அதனால வேண்டாம்க்கா இப்போதைக்கு நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம், நீ வந்து ஒரு கோலை நோக்கி போய்கிட்டு இருக்க, அதனால அதை முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு அடுத்து அவன் குழந்தைங்கள உன்னை புரிஞ்சுப்பாங்க, நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கல ஜானு அப்படின்னு அழுகுறாங்க. நம்ம லட்சுமி கண் கலங்குறாங்க. இந்த நேரத்துல ஜெயதேவ் வராரு மேல. என்ன எல்லாரும் வீட்டுல அங்க இருக்கும்போது நீங்க 3 பேர் மட்டும் தனியா இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது ஒன்னும் இல்ல அங்கிள், நான் இங்க பிசினஸ் விஷயமா தான் நானும் ஜானும் பேசிட்டு இருந்தோம், வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உன்னைய பார்த்ததுல இருந்து அரவிந்தா வந்து நீ லக்ஷ்மி மாதிரியே இருக்க, என்னோட மருமக மாதிரியே இருக்க, உன்னை லக்ஷ்மின்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என் மருமக அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் அவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தது, அவ எப்ப இந்த வீட்டை விட்டு போனாலோ அப்பவே அந்த சந்தோஷங்கள் எல்லாமே அவளை விட்டு போயிருச்சு, இந்த வீட்டை விட்டு போயிருச்சு, அதுக்கடுத்து இந்த வீடு வந்து கலையில இருந்து போன மாதிரி ஆயிட்டு, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு சிரிப்பு இல்ல, எல்லாமே வந்து மாறிடுச்சு, மருமக இங்க இருக்கிற வரை அவ்வளவு வீட்டுல சந்தோஷம் எல்லாம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்லி, அதாவது லக்ஷ்மியோட அருமை பெருமைகளை சொல்லிட்டு இருக்காரு. ஓ அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம லக்ஷ்மியை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. உடனே இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு லக்ஷ்மி நீ நடிக்க போற அப்படின்னு அவங்க வந்து படக்குன்னு கேட்டுடுறாரு நம்ம ஜெயதேவ். உடனே என்ன ஆண்டி என்ன அங்கிள் சொல்றீங்க எனக்கு புரியல. உடனே அதுக்கடுத்து விவேக், ஐயோ அப்பா பெரியப்பா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, அது நம்ம அண்ணி மாதிரியே இருக்கிற சமயம் தைமோன்னு அண்ணி கிடையாது, நீங்க எதுக்கு தேவையில்லாம சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இங்க பாரு, தங்கத்து மேல வந்து வெள்ளிய பூசினா அது என்ன வெள்ளின்னு ஆயிருமா என்ன, அதே மாதிரி தங்கம் எப்பவுமே தங்கம் தான், அதே மாதிரிதான் நீ வந்து மல்லிப்பூ மாதிரின்னு ஒவ்வொரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறாரு. லக்ஷ்மி எனக்கு நீ தானே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நீங்க என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு ஜெயதேவ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சம்யுக்தாவா வந்தாங்கல்ல அப்பையில இருந்து நோட் பண்ணியிருப்பாங்க. அதாவது வாட்டி லக்ஷ்மி வந்து நம்ம மித்ரா கால்ல வேணுக்குனே போனை போட்டுட்டு காலில் ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல, அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து மித்ராக்குள்ள கை கொடுத்தாங்கல்ல, அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க.
அதுக்கடுத்து வீட்டுல வந்துட்டு அரவிந்தா கிட்ட நீங்க இன்னும் லக்ஷ்மினே கூப்பிடுங்க, உங்க மருமக மாதிரியே வச்சுக்கோங்க அதுன்னு சொல்றத நானும் உங்க வீட்டு மருமக மாதிரி தான் சொன்னது அதை நோட்டீஸ் பண்ணிருப்பாரு. ஆரத்தி எடுக்கும் போது அவங்க கையை பிடிச்சி முன்னாடி எடுத்து 2 பேத்துக்கும் ஆரத்தி எடுத்திருப்பாங்கல்ல. இப்படி ஒவ்வொரு விஷயமா எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு தெரியாதா என்னோட மருமக எப்படி இருப்பா, எப்படி பேசுவா, எப்படி எல்லாருக்கிட்டையும் நடந்துப்பா, அவளுக்கு குடும்ப வேல்யூல எப்படின்னு தெரியும்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும் லட்சுமி, ஆனா நீ எதுக்கு இப்படி நடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ உயிரோட இருக்கிறதே எங்களுக்கு தெரிஞ்சதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. நான் தாமா உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ 5 வருஷமாச்சு, உனக்கு என்னாச்சு ஏதாச்சு, நீ உயிரோட இருக்கியா இல்லையா, நாங்க எந்த முடிவும் எடுக்கல, உன்னை தேடுறதுக்காக எந்த முயற்சியும் பண்ணல, நீ எங்க இருக்கன்னு கேட்கல, எப்படி இருந்தேன்னு கேட்கல, இந்த 5 வருஷம் நீ எப்படிமா இருந்தேன்னு கேட்கும் போது, ஐயோ மாமா நான் இந்த மாதிரி ஒரு மனுஷா என்னை மிரட்டனா அப்படின்னு சொல்லி ஜெய்தேவுக்கும் இவங்க எல்லா விளக்கி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அரவிந்தா ஆண்டியா நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், அந்த நந்தன் குடும்பத்தை நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன், அப்படி அந்த நந்தன் குடும்பத்தை நான் வாழ விடணும்னா நீ இந்த வீட்டை விட்டு இல்லை, இந்த உலகத்தை விட்டே நீ இந்த ஊரை விட்டு எல்லா விட்டும் போயிருந்து இருப்பாங்க. அதனால நான் அன்னைக்கு அந்த பஸ்ல ஏறி போனேன். அப்ப அந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் கோமாக்கு போயிட்டேன். அதுக்கடுத்து என்ன அர்ஜுன் சார் தான் வேலை போட்டு கொடுத்து அர்ஜுன் சார் வீட்டில் தான் நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் ஜெயமார் பொண்ணும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ நான் வேற உருவம் எடுத்து இந்த வீட்டில் இருந்த பழைச எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நீ எப்படிமா இவ்வளவு வருஷம் தனியா இருந்த, நாங்க உங்களை தனியா விட்டுருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு. உடனே நான் எங்க தனியா இருந்தேன், மித்ரா ஒரு ரூபத்துல என் கூட கூடவே தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாரு. யாருமா இது? மித்ராக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான்மா, எனக்கு ஒரு வாட்டி அவனை என் கண்ணில் காட்டுமா, நான் ஒரே ஒரு வாட்டி அவனை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நீங்க தான் பாத்துட்டீங்களே மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பாத்திருக்கேன், நான் எங்கம்மா பார்த்தேன் அப்படின்னா, அது வேற யாரும் இல்ல மாமா, ஜுன்னு. ஓ ஜுன்னுவா, நான் முதல் நாள் பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படியே சின்ன வயசுல மித்ராவை பார்த்த மாதிரி இருக்கு, அவன் வர துரு பேசுற பேச்சு நடவடிக்கை எல்லாமே மித்ராவை உரிச்சு வச்சிருக்க. அரவிந்தா கூட சொல்லிட்டு இருந்தா ஜுன்னுவை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே சின்ன வயசு மித்ராவை பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு மொத வாட்டி ஜுன்னுவை மீட் பண்ணும் போதே ஏதோ ரத்த பந்தம் இருக்கிற மாதிரியே தோணுச்சு. நான் நினைச்சது எல்லாமே உண்மையா போச்சு. இந்த விஷயத்த மட்டும் அரவிந்தா கிட்ட சொன்னா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமாமா, நான் இப்பவே அரவிந்தா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ மாமா வேண்டாம், நான் இப்போ ஒரு கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இப்போ இது இந்த உண்மை வேற யாருக்கு தெரிஞ்சாலுமே பிரச்சனை தான். தயவு செஞ்சு நீங்க அத்தை கிட்ட யாருக்கிட்டையும் இந்த உண்மையை மறைச்சு வச்சிருங்க, எனக்கு அதுக்கான நேரம் வரும்போது நானே வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இவங்க லக்ஷ்மி தாங்கிற விஷயம் 3ஆவதா ஒரு ஆளுக்கு தெரிஞ்சிச்சு. முதல்ல ஜானுக்கு விவேக்கு தெரிஞ்சது, இப்ப 3ஆவதா ஒரு ஆளுக்கு நம்ம ஜெயதேவ் அவங்களோட மாமனாருக்கு இப்போ இவங்க தான் லக்ஷ்மிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. இங்க ஜெயதேவ் லக்ஷ்மி கிட்ட கேக்குறாங்க, சரிம்மா நான் உண்மையை தானே சொல்லக்கூடாது, ஆனா என்னோட பேரனை நான் கொஞ்சலாம் இல்ல, ஒரு முத்தம் கொடுக்கலாம்ல, கட்டி பிடிக்கலாம்ல, அதுல இருந்து தப்பு இல்லைல்ல, நான் இப்பவே போய் என் பேரனை ஒரு வாட்டி பாக்குறேமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாரு. ஜுன்னு ஜுன்னு ஜுன்னுன்னு கூப்பிட்டு இருக்கிறாரு. அவர் அப்படியே மாடிப்படிக்கட்டுல இருந்து இறங்கி வர்றாரு நம்ம ஜுன்னு. அப்படியே இவருக்கு பார்க்க அப்படியே மித்ரா இறங்கி வர மாதிரியே இருக்கு. அப்படியே அவரு வியந்து பாக்குறாரு. அது ஜுன்னு மாதிரியே தெரியல, அப்படியே மித்ரா இறங்கி வர்றாரு ஜுன்னு. அப்படி 2 பேர் பேசும் மாறி மாறி வர மாதிரி இருக்கு. இவருக்கு சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. அதாவது தன்னோட ரத்தம், தன்னோட பேரன், அதுவும் தன்னோட மித்ராவோட பையன் அப்படிங்கறதுனால அவர் ரொம்பவே சந்தோஷத்துல ஜுன்னு கீழே வந்தோடனே, சொல்லுங்க தாத்தா எதுக்கு கூப்பிட்டீங்க, நீ என்னன்னு கூப்பிட்ட தாத்தா, சொல்லுங்க தாத்தா எதுக்கு கூப்பிட்டீங்க, இன்னும் ஒரு வாட்டி தாத்தான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுங்க தாத்தா என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. உடனே நம்ம ஜெயதேவ் கட்டி அணைச்சு ஜுன்னுக்கு முத்தம் மழையா பொழிவாரு. கண்ணத்துல முத்தம், நெத்தியில முத்தம்னு சொல்லிட்டு முத்தமா கொடுத்துட்டே இருப்பாரு. உடனே ஐயோ தாத்தா என்னதான் ஆச்சு, எதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம் பொங்குது, என்னதான் ஆச்சு, எதுக்கு இவ்வளவு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவர் பேசவே விட மாட்டாரு. நம்ம ஜெயதேவ் ஜுன்னுவை பேசவே விட மாட்டாரு. பேச விடாம முத்தமா கொடுத்து தள்ளிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் லக்கியும் ஓடி வந்துருவாங்க அப்படியே பார்த்து. அப்புறம் பார்த்தா அரவிந்த ரூம்ல என்னங்க என்ன ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஜுன்னு மேல எதுக்கு இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு பாசம், எதுக்கு ஜுன்னுக்கு இப்ப இவ்வளவு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு? என்னோட பேரனுக்கு நான் கொடுக்குறேன், இது பேரனா, என்னாச்சு என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறேன். ஐயோ லக்கி என்னோட பேத்தினா, லக்கி வயசுல இருக்க ஜுன்னுவும் என்னோட பேர மாதிரி தானே, அதனால இப்ப லக்கியும் ஜுன்னுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனால எனக்கும் ஜுன்னுவை பிடிச்சிருச்சு. அது தெரியுது, ஜுன்னுவெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா இத்தனை நாள் அவன் ஜுன்னு வந்துகிட்டே தான் இருக்கான் நம்ம வீட்டுல. என்னமோ முதல் தடவை இப்பதான் அவனை பாக்குற மாதிரி அப்படியே பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன ஆச்சு, என்ன விஷயம், எதுக்காக இப்ப இவ்வளவு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, ஏன் நான் முத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம ஜுன்னுவை புடிச்சு வச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு நம்ம ஜெயதேவ். எனக்கு பிடிச்சிருக்கு, இவன் அப்படியே பார்க்க எனக்கு என்னோட எனக்கு பிடிச்ச பையன் மாதிரி இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாரு. ஐயோ அதுக்கு தாங்க, எதுக்குங்க இப்போ
ஏதோ சொந்த பேரை மாதிரிதான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா சொல்லுவாங்க. ஐயோ தாத்தா, எனக்கும் அதே டவுட் தான். என்னை நீங்க இதோட நிறைய வாட்டி பாத்துட்டீங்க, ஆனா இன்னைக்கு எதுக்கு நீங்க உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம், உங்களுக்கு இன்னைக்கு எதுக்கு எனக்கு இவ்வளவு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி எப்பா, இந்த வீட்டுல பாசத்தை காட்டுறது கூட ஒரு வழி இல்லையா? பாசமா ஒரு முத்தம் கொடுத்தா கட்டி பிடிச்சா அது தப்பா? என்ன உலகமோ என்னப்பா, என்ன குடும்பமோ என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து திரும்பியும் நான் அப்படிதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னுக்கு வந்து திரும்பியும் மொத்த மழையா பொழிஞ்சிட்டு இருப்பாரு ஜெயதேவ். கொடுத்துட்டு ஓடிடுவாரு. ஐயோ இவருக்கு என்னதான் ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தா இங்க லட்சுமி வந்து ரூம்ல உட்காந்து தனியா நின்று யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதாவது மனிஷா திரும்பியும் பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்கல்ல நம்ம லட்சுமியை. அதாவது நான் இந்த நந்தன் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன், அந்த வீடியோ மட்டும் நான் போலீஸ்ல காட்டினேன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம இதே மைண்ட்ல நினைச்சிட்டே இருப்பாங்க நம்ம லட்சுமி. அதாவது மனிஷா சொன்னதே நினைச்சிட்டே இருப்பாங்க. சார் அவ நான் தான் லட்சுமின்னு ப்ரூவ் பண்றதுக்காக என்ன எல்லைக்கு வேணா போவா, திரும்பியும் அத்தையை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாளோ, இந்த ஆதாரத்தை காட்டிடுவாளோ, அத்தையை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, ஐயோ அது வேற பெரிய ஆதாரமாச்சா, இப்ப என்ன பண்றது, மனுஷா கிட்ட நான் போய் உண்மையை சொல்லணும்னு அவ எதிர்பார்க்கறாளா, என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, நான் ஒரு குறிக்கோளோட இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், மனுஷா வேற என்னை இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க நம்ம லட்சுமி ரூம்ல. இந்த நேரத்துல ஜெயதேவ் வந்து, என்ன லட்சுமி என்னாச்சு, எதுக்கு சோகமா இருக்க, ஜுன்னுவை நினைச்சு கவலையா இருக்கியா, ஜுன்னு கிட்ட பேச முடியல, ஜுன்னுவை பார்க்க முடியலன்னு கவலையா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ அது இல்ல மாமா, மனிஷாவை நினைச்சுதான் நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு, மனிஷா என்னம்மா பண்ணா அப்படிங்கும் போது, இல்ல அவளுக்கு நான் தான் லட்சுமிங்கிற இது டவுட் வந்து அவளுக்கு வந்துருச்சு, அதை ப்ரூவ் பண்றதுக்காண்டி இன்னைக்கும் வந்து அரவிந்தா அத்தை வீடியோ பத்தி அவ பேசினா, அவ வந்து போலீஸ்ல கொடுத்தா என்ன பண்றது, நான் அந்த நேரத்துல இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க லட்சுமி. உடனே ஐயோ நீ சொன்னது கரெக்ட் தானம்மா, இனிமேல் போலீஸ்ட காட்டினா என்ன, அந்த வீடியோன்னு அவ்வளவு பெரிய ஆதாரமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஐயோ மாமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது ரொம்பவே பெரிய ஆதாரம், அதை போலீஸ் கிட்ட கொடுத்தா எப்ப வேணா அரவிந்தா அத்தையை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம், ஜெயில தள்ளலாம், எனக்கு மனுஷாவை நினைக்க பயமா இருக்கு. ஐயோம்மா நீ வந்து இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க, உன்னோட வாழ்க்கையவே நீ இந்த குடும்பத்துக்காக விட்டுட்டு போயிருக்க, உன் முன்னாடி அவளாம் கால் தூசி மாதிரி, நீ எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி வந்துட்ட, இந்த மனுஷாலாம் உனக்கு ஒரு ஆளா, கண்டிப்பா நீ இதையும் அந்த மனுஷாவையும் நீ வந்து அடக்கி வைப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க எதுக்கும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத, அந்த மனுஷா சும்மா பயங்காட்டுறதுக்காக சொல்லியிருப்பா, ஆனா நீதான் இப்ப சமயத்தான்னு அவன் நம்ப ஆரம்பிச்சிருப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தைரியம் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்ல மாமா இருந்தாலும் நம்ம அந்த மனுஷாக்கு ஒரு முடிவு கட்டணும், இப்படியே விட்டுட்டு இருந்தா அவ வந்து நோண்டிக்கிட்டே இருப்பா நம்மள, அவளுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ரூம்ல இருந்து பேசிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நான் இப்போ இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும், அதாவது விவேக் ஜானு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், நான் வந்த குறிக்கோள் வந்து நிறைய இருக்குமாமா, ஆனால் இப்போ மனுஷா வர அதுக்கு பெரிய தடையா இருப்பான்னு தோணுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீ மனுஷாவை நினைச்செல்லாம் பயப்படாதம்மா, அவள் சும்மா பேச்சில் தான் பேசுவாளே தவிர பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நீ கண்டிப்பா அவளும் உன் கால் தூசி கூட வரமாட்டா, நீ உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ வந்து கடல் கடந்து, அதாவது இந்த ஊரை விட்டு போயிட்டு இப்ப நீ எங்களுக்காக திரும்ப வந்திருக்க, இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ திரும்ப வந்திருக்க, அந்த மனுஷாவெல்லாம் நீ ஈஸியா டீல் பண்ணலாம், உனக்கு அதாவது உன் கூட எல்லா விஷயத்திலயும், அதாவது நான் உன் கூட நிப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, மனுஷன் நம்ம பாத்துக்கலாம், நீ அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம ஜானு வந்துட்டு என்ன பண்ற, அக்கா அக்கான்னு சொல்லி தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க மாடி படிக்கட்டுல. நம்ம விவேக் வந்து அங்கதான் ரூம்ல இருந்து டக்குன்னு கை பிடிச்சி உள்ள இழுத்துறாரு ரூம்ல. உன்னை இழுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க விவேக்கும் ஜானும். ஏய் விவேக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா, யாராவது பார்த்தா தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும், நீ என்ன ஜானு, நீ என்னமோ உன் அக்காவுக்கு வந்து பிஏவா இருக்க நடிக்க சொன்னா, ஆனா நீ என்ன உண்மையாவே பிஏவாவே மாறிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, அப்புறம் அக்கா எதுக்கு என்ன வர சொன்னா, பிஏவா இருக்கிறது தானே வர சொன்னா, ஐயோ உன்னை இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உங்க அக்காவோட பிஏவா இருக்கிறதுக்கு உன்னை வர வைக்கல, எனக்கு பிஏவா இருக்கிறதுக்கு தான் வர சொல்லியிருக்காங்க, அப்பப்போ நீ என்ன தனியா மீட் பண்ணணும், அப்பப்போ என்கிட்ட 4 வார்த்தை நல்லபடியா பேசணும், அப்பப்போ என் கையை பிடிச்சி என்கிட்ட ரொமான்ஸ் பண்ணணும், அப்பப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு முத்தம் கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா ஒரு ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே விவேக் நீ என்ன பேசுன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, என் வயசு பையங்கள்லாம் காதல் பண்ணி எந்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க, ஆனா நீ பாரு பேசுறதுக்கே நீ வந்து இவ்வளவு தயங்கிட்டு இருக்க, நீ எந்த காலத்துல இருக்க ஜானு, நீ என்கிட்ட சகஜமா பேசணும், அப்பப்போ எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஆனா நீ பாரு வந்து உனக்கு அக்கா தான் முக்கியம்ட்டு இருக்க, கல்யாணம் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே அக்கா இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா நீ பாரு என்னை விட்டு தூரமா போயிட்டு இருக்க, ஒரு 5 நிமிஷம் நல்ல வார்த்தை பேசினா என்ன நீ உனக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு பாசமொழிய பொழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தா மாடி பிடிக்கட்டில நம்ம தேவயானி வந்துட்டு இருக்காங்க விவேக் தேடி. விவேக்னு கூப்பிட்டுட்டே வராங்க.
இவங்க கண்ணோட கண் பார்த்து கையோட கை கோத்து ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. உறைஞ்சு போய் 2 பேரும் ஒருத்தர் கண்ணை மாறி மாறி பார்த்து கையை பிடிச்சிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க விவேக்னு இவங்க அம்மா தேவயானி வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இவங்க காதலையும் விழுகல. இவங்க அப்படியே காதல்ல மெய்மறந்து போயிட்டாங்க நம்ம விவேக்கும் ஜானுவும். உடனே இந்த விவேக் எங்கதான் போனானோ அந்த ஜானுவே இந்த வீட்டுல காணோம். இப்ப இவங்க 2 பேர்த்தையும் பத்தி கவலைப்படுறதே எனக்கு பெரும் வேலையா இருக்கு. இந்த ஜானு வேற எங்க திரும்பி விவேக்கோட சேர்ந்துருவாளோ, விவேக் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிடுவாளோன்னு வேற பயமா இருக்கு. இந்த கல்யாணம் முடிகிற வர இந்த ஜானுவை நான் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த விவேக்கையும் காணும் ஜானுவையும் காணும், 2 பேரும் ஒன்னாதான் இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க, விவேக்னு சொல்லிட்டு கதவை திறக்க வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, நம்ம ஜானுவும் விவேக்கும் கர்டைன் பின்னாடி, அதாவது இந்த கர்டைன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ரூம்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கதவை கூட்ட வராங்க. அந்த நேரத்துல பார்த்தா ஏதோ செருப்பு மாதிரி தெரியுது. 2 பேருமே செருப்பு போட்டு நிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம தேவயானி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கர்டைன் பின்னாடி யாரு, வெளியே வாங்கன்னு. இங்க விவேக் ஆடல மூஞ்சிலும், ஐயோ அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஜானுக்கு அதுக்கு மேல மாட்டணும்டா, இன்னைக்கு போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சுடா, இந்த விவேக்காலதான் வந்துச்சுன்னு 2 பேரும் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. கர்டைனுக்குள்ள துணிக்குள்ள மறைஞ்சிட்டு அதுக்கடுத்து பார்த்தா ஜன்னல் கிட்ட வந்துட்டாங்க. நம்ம தேவயானி ஜன்னல் கிட்ட வந்து கர்டைனை விளக்குறாங்க. 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் பார்த்து முறைக்கிறாங்க. இந்த நேரத்துல லக்கி பாப்பா வந்து காப்பாத்திடுறாங்க. சித்தப்பாவையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஜானு டீச்சரையும் கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட், நீங்க 2 பேரும் தான் கண்ணை மூடிக்கணும். இப்போ நீங்க இப்ப விவேக் சித்தப்பா தான் கண்ணை மூடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாம்பூச்சி விளையாடுற மாதிரி இவங்க வந்து அப்படியே மாத்தி விட்டுறாங்க. நம்ம லக்கி வந்து காப்பாத்தி விட்டுறாங்க. காப்பாத்தினது மட்டும் இல்லாம நம்ம ஜானு டீச்சரை பிடிச்சி, விவேக் சித்தப்பா நீங்க 10 வரைக்கும் எண்ணிட்டு சீக்கிரம் வாங்க, நாங்க அதுக்குள்ள நானும் ஜானு டீச்சரும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ஒரு இடத்துல. உடனே உனக்கு என்ன சின்ன நொல்லையாடா, நீ என்ன உன் வயசு என்ன அந்த லக்கி வயசுன்னு அவ கூட சேர்ந்து என்ன விளையாடிட்டு இருக்கா, ஐயோ அம்மா லக்கிக்கு யாருமே இங்க கம்பெனிக்கு இல்ல, நான் விளையாட கூப்பிட்டா நான் விளையாண்டேன், போங்கம்மா அப்படின்னு பேசாம படுத்து தூங்குடா, உன் வயசு என்ன, கல்யாணம் பண்ற வயசாயிடுச்சு, இன்னும் கண்ணாம்பூச்சி விளையாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க திட்டிட்டு போறாங்க. இங்க அர்ஜுனோட அம்மா அர்ஜுன் கிட்ட, ரொம்ப நேரம் ஆச்சு, ஜுன்னு வேற தூங்குற நேரம் ஆச்சு, அவன் என்ன ஆனா ஏதானான்னு தெரியல, நீ போய் எதுக்கும் மித்ரா வீட்டுல போய் ஜுன்னுவை கூட்டிட்டு வரியா, முதல்ல லக்ஷ்மி கிட்ட கேளு, அவன் எப்படி இருக்கான் என்ன பண்றான்னு கேட்டுட்டு போ அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போனுக்கு கால் பண்றாரு நம்ம அர்ஜுன். லக்ஷ்மி வந்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு போயிடுறாங்க போனை. அந்த நேரத்துல நம்ம மித்ரா வந்து தண்ணி குடிக்க வர்றாரு. தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பார்த்தா அர்ஜுன் காலிங்னு வருது. என்னது இவன் இந்த அர்ஜுன் எதுக்கு நைட் நேரத்துல எதுக்கு சம்யுக்தாக்கு கால் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது அவன் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறானா, அதுக்காக தான் கால் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்துட்டு அர்ஜுன் காலை அட்டன் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு மித்ரா. இந்த நேரத்துல படிக்கட்டுல இருந்து இறங்கி வராங்க நம்ம ஜெயதேவும் லக்ஷ்மியும் இறங்கி வராங்க. வந்து பார்த்தா என்ன, சாரி சம்யுக்தா, என்னங்க உங்க போன் ரிங் ஆகிட்டே இருக்கா, அர்ஜுன் கூப்பிடுறாங்க, இங்க பாருங்க உடனே கட் ஆயிடுது போனு, நீங்க வந்துட்டு அர்ஜுனோட க்ளோஸா பேசுறது இல்ல, அதெல்லாம் நான் தப்பா நினைக்கல, இந்த ப்ராஜெக்ட் மேல எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய கண்ணு இருக்கு, அது வந்து அர்ஜுன் உங்ககிட்ட பேசி சொக்குப்பொடி போட்டு இதை உங்ககிட்ட இருந்து அந்த ப்ராஜெக்ட் வாங்கலாம் அவன் நினைச்சிட்டு இருக்கான், ஆனா நீங்க வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க நேர்மையா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, நீங்க இப்ப என் வீட்டுல தங்குறனால நீங்க எனக்கு தான் இதை கொடுக்கணும்னு நான் எந்த கட்டாயமும் நான் சொல்லலை, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு தான் நீங்க கொடுக்கணும், இந்த டெண்டர் எனக்கு தான் கொடுக்கணும், அதே நேரத்துல நீங்க அர்ஜுனுக்கு தான் கொடுக்கணும், அர்ஜுனுக்கு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நீங்க வந்து திறமை எங்க இருக்கோ, திறமை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நீங்க இந்த ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுவும் இல்லாம அது சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் இந்தாங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாரு. உடனே ஜெயதேவும் போயிடுறாரு. உடனே அர்ஜுன் எதுக்குமா கால் பண்ணியிருக்கேன், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க போது நீ பேசுன்னு சொல்லிட்டு ஜெயதேவும் போயிடுறாரு. நம்ம லக்ஷ்மி வந்து கால் பண்றாங்க, அர்ஜுன் சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல லக்ஷ்மி, ஜுன்னு வேற தூங்குற நேரம் ஆச்சு, ஜுன்னு என்ன பண்றான், நல்லா இருக்கானா, வீட்டுக்கு கூப்பிட வரவா வேண்டாமா, அதை கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். ஐயோ அர்ஜுன் சார், எனக்கு இங்க ஒவ்வொரு நிமிஷமும் திக்னு இருக்கு, நான் எப்ப மாட்டுவேன், என்னை எப்ப யாரு கண்டுபிடிப்பான்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு, நீ பெரிய வேலையில இருக்கிற லக்ஷ்மி, இந்த இதை நீ முடிக்கிற வரை நீ கண்டிப்பா மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ ஒரு விஷயத்த எடுத்துட்டேன்னா அதை நீ கண்டிப்பா நல்லபடியா முடிப்ப, அதனால நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாமே வந்து உனக்கு சாதகமா தான் நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி இவரும் வந்து பேசிட்டு இருக்கிறாரு நம்ம அர்ஜுன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்றாங்க. மறுநாள் விடியுது காலையில. நம்ம லக்ஷ்மி வந்துட்டு இப்ப வந்து சம்யுக்தாவா மாறி இருக்காங்கல்ல, அதெல்லாம் மறந்து அவங்க லக்ஷ்மின்னே நினைச்சு காலையில குளிச்சு சாரி எல்லாம் கட்டி அப்படியே லக்ஷ்மி மாதிரியே கெட்டப் எல்லாம் பண்ணி இவங்க சாமி ரூம்ல போய் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க காலையில, அதுவும் சாமி பாட்டை பாடி.
இங்க இருக்கிற எல்லாருக்குமே டவுட் வருது. என்னடா இது, அரவிந்தா முதல்ல வராங்க. என்ன இது, இவ சம்யுக்தா தானே, அமெரிக்கால தானே படிச்சு வளர்ந்து வந்தா, இவ என்ன சாமிக்கு பாட்டுக்கிட்டு இருக்கா, அப்படியே லட்சுமி மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விவேக்கும் ஜானுவும் வராங்க. விவேக் வந்து ஜானு கிட்ட பேசுறாரு, அண்ணி தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, இங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி இது அண்ணியான்னு டவுட்டா இருக்கு, இவங்க எதுக்கு இப்போ அப்படியே லட்சுமி அண்ணி மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி விவேக்குக்குமே டவுட் வருது. இன்னொரு பக்கம் வந்து ஜெயதேவ் வந்துட்டு லட்சுமி இன்னும் மறந்து போயிட்டாலா, அவ வந்துட்டு நடிக்கிறாங்கிறத, அவ உண்மையான ரூபத்துக்கே வந்துட்டா, ஐயோ இப்ப என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஆரத்தி ஃபர்ஸ்ட் நம்ம அரவிந்தாக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம லட்சுமி. என்ன ஆசீர்வாதங்க பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நீ உன்னைய பார்க்க அப்படியே என்னோட மருமக லட்சுமியை பார்த்த மாதிரியே இருக்குமா, அவ தான் காலையில எந்திரிச்சு முதல்ல சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாத்துக்கும் ஆரத்தி எல்லாம் காட்டுவா, எனக்கு அப்படியே உன்னைய பார்க்க என்னோட மருமக லட்சுமி என் கண்ணு முன்னாடி வந்து நின்ன மாதிரியே இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா மனிஷாவும் தேவியானியும் வருவாங்க. அவங்களுக்கும் பெரிய டவுட்டா இருக்கும், இவ என்ன பேசுறது பழகிறது ஓட எல்லாமே லக்ஷ்மி மாதிரியே இருக்கு, லக்ஷ்மி தானா இது, நான் சொன்னல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மனிஷாவும் திரும்ப வந்துட்டு இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பா தேவயானி கிட்ட. உடனே மித்ரா முதல்ல இவங்க காலில் அரவிந்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கொடுப்பாங்க. அதாவது தீபாரணியை கொடுத்து அவங்க தீபாரணி எடுத்தோன்னே திரும்ப மித்ரா காலில் பொடுக்குன்னு விழுந்துருவாங்க. மித்ரா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கிற மனிஷா வந்து சாக்காயிருவா, என்னது மித்ரா காலில் இவ இதுக்கு விழுறா, அப்ப இவ லக்ஷ்மி தான், எனக்கு தெரியும் இவ லக்ஷ்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சம்யுக்தா நீங்க இதுக்கு ஏன் காலெல்லாம் விழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரு. ஐயோ மறந்து போய் விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, லக்ஷ்மி தான் சொல்லிட்டு நாளுக்கு நாள் ஒருத்தரா கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. முதல் நாள் வந்து விவேக் ஜானு கண்டுபிடிச்சாங்க, 2வது நாள் இப்ப ஜெயதேவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு அடுத்து யாரு கண்டுபிடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மனிஷாக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு, இது லட்சுமி தானான்னு சொல்லிட்டு. ஆனா எந்த ஆதாரமும் இல்லைனால அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க, ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க லக்கியும் ஜொன்னுவும் வந்து இது லட்சுமி தானே ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. மித்ரா என்னைக்குதான் கண்டுபிடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல, இது லட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. அண்ட் நம்ம அவள் வருவாளா சீரியல், மேக்கா சந்தேஷம் சீரியல், சாயங்காலி சீரியல் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் பாருங்க அண்ட் உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன்.